ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் கப்பி வேர்ல்டு சேனல். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ பொங்கலுக்கு ஊருக்கு வந்திருக்கேன். எங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டம் சாத்தமங்கலம்ன்ற ஊர் தான். இது ஊர் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்தமாரி ஏரி ஒன்று இருக்கும். குட்டைன்னு சொல்லலாம், ஏரின்னு சொல்லலாம். இது வந்து பொங்கலுக்கு முன்னாடி நாள் நைட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது பொங்கல் அன்னைக்கு நைட்டு தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நிலா வெளிச்சமும் ஏரியோட அழகும். இதுக்கு எதிர்த்தாப்புல தான் நம்ம வீடு ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம வீடு. அந்த லைட் வெளிச்சம் எரியுது பார்த்தீங்களா. நான் வெளியில் கேட்டுக்கு வெளியில் இருக்கோம். இப்போ இங்கேருந்து எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இருக்கார், அவங்க வீட்டுக்கு போகிறோம். அதனால தான் வெளியில் வந்தேனுங்களா. வெளியில் வந்து பார்த்தா இந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது நிலா வெளிச்சத்தோட. அப்படியே அந்த நிலா வெளிச்சம் அந்த ஏரி மேலே பட்டு அது ஒரு லைட் ஒன்று கொடுக்கும். அது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டு வெளியில் வந்துட்டால் இங்கே முன்னாடி பச்சை மிளகா போட்டிருக்காங்க. பச்சை மிளகா அப்படியே நடுவில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் போட்டிருக்காங்க. தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரிலாம். இப்போ என்னென்னா காலையில் ஒரு 6 மணி இருக்கும். நாங்கள் அப்படியே மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம வளர்க்குறதுக்காக இல்லை, நாங்கள் அடித்து நவுத்துறதுக்காக காலையிலேயே கிளம்பிட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நைட்டு பார்த்த ஏரி. வீட்டுக்கு முன்னாடியே தான் இருக்கும். இந்த ஊரோட அழகே இந்த ஏரி தான். இந்த ஏரியை கூட நம்ம சில நியூஸ் சேனல்ஸில் வந்து பார்த்துருப்போம். அந்த ரொம்ப பயங்கரமான வறட்சியான டைமில் கூட இந்த ஏரியில் தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த ஏரியோட ஸ்பெஷல். நியூஸ் சேனல்லே காமிச்சிருப்பாங்க. ஒரு டைமில் வந்து மழையே இல்லாமல் இருக்கும்போது எல்லா இடத்துலையும், எல்லா குட்டையிலையும், எல்லா ஏரியிலையும் தண்ணியே கிடையாது. ஆனால் இங்கே மட்டும் தண்ணி இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த ஏரியோட ஸ்பெஷலே. இப்போல்லாம் வந்து மழையெல்லாம் நல்லா பெய்யறதுனால ஏரியும் ஃபுல்லாக நம்பி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிஞ்சினுச்சுன்னா அப்படியே நேராக வயலுக்கு பாய்ச்சி விட்ருவாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் நைட்டு வந்து நீங்கள் நிலாவை பார்த்தீங்க. இப்போ லைட்டாக சன் செட் தெரியுது பார்த்தீங்களா. சூரியன் பகவான் வந்துக்கிட்டு இருக்கார் லைட்டாக. இதுவும் செம சீனரி ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் ஏறி விளையாடுவோம் நாங்கள். இதுக்குள்ளே நிறைய டைம் குளிச்சிருக்கேன். இங்கே வந்தாலே இந்த ஏரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்கள் வண்டி எடுத்துட்டோம், போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் பார்த்திங்களா சூரியன் வர ஆரம்பிச்சிட்டாரு. சூரியன் வர வர இந்த ஊரோட அழகு அப்படியே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது தஞ்சாவூர் ரோடு. என்ன சொல்கிறது, 2 பக்கமுமே ஃபுல்லாக வயல் தான். அந்த காலத்தில் வந்துட்டு மன்னர்கள்லாம் வாழ்ந்த இடம்தான் இதெல்லாம் சொல்லப்போனால். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் வயல் காடு தான். அதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷலே. இது நம்மளை ஃபாலோவர்ஸ் எல்லாம் யாராச்சும் இந்த ஊரில் தான் இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்குவேன் யார் யாரெல்லாம் உங்களுக்கு இந்த ஊர் தெரியும் அப்படின்ட்டு. இங்கே வந்து நான் வந்து இது சொந்த ஊரில் நான் இங்கே தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஒய்ஃபோட ஊர். பொங்கலுக்காக வந்திருக்கோம். பொங்கலுக்கு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு ஊருக்கு வந்துடுறது. இங்கே வந்தால் நமக்கு போகவே மனசு வராது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் இருக்கணும்னு தோணும். ஏன்னா அங்கே சிட்டியில் இருந்துட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிராஃபிக்கு, பக்கத்துலேயே வீடெல்லாம் இருக்கும். ஒட்டி இருக்கும். பக்கத்தில் கூட கிடையாது, வீடெல்லாம் ஒட்டி இருக்கும். காற்றோட்டமே இருக்காது. இங்கே வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகை எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக வயல்வெளி தான். ஆக்சுவலாக இதை வந்து நான் வந்து லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்காக. ஏன்னா பொங்கல் லீவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு பயங்கர ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், வண்டியை நிப்பாட்டிட்டு சரி போகிறப்ப எடுத்தால் அவ்வளோவா வியூவாக இருக்காது அப்படின்ட்டு தான் நிப்பாட்டிட்டு எடுத்தேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பச்சை பசேல்னு. இது வந்து கரெக்டான ஒரு மிடில் ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ். வயலுக்கு இப்போ நெல்லெல்லாம் போட்டு ஓரளவில் கரெக்டாக வளர்ந்து நிற்கிது. இனிமேல் தான் நெல்லாகி காய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அறுவடை செய்வாங்க. அந்த மாதிரி டைமில் தான் இப்போ நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்க பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமும் வயல் தான். எங்கே வரைக்கும், தஞ்சாவூர் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். திருவையாறு வரும்போது மட்டும் கொஞ்சம் நகராட்சி வரும், கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். அப்புறம் திரும்ப அதை தாண்டினதுக்கப்புறமும் இதேமாரி தான் இருக்கும்.
திருவையாறுனா உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த இடத்துல நிறைய ஆறு வந்து சேர்றனால தான் அது திருவையாறு அப்படின்னு பேர் வந்திருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைவாக ஃபிஷ்ஷு வந்து நம்ம வாங்குகிறோம். கண்ட மீனுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து கடல் மீன்களை பற்றி தான் தெரியும். அதுவும் நல்லா தெரியாது கடல் மீனை பற்றி. ரெகுலராக நம்ம சாப்பிட்ற ஃபிஷ்ஷை பற்றி லைட்டாக தெரியும். நமக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கே தெரியும். அதான் இப்போ சரி மீன் வாங்கலான்னு வந்தோம். கடல் மீன் வாங்கலான்னு தான் பார்த்தோம். பட் ஆனால் போகிற வழியில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்களா, சரி வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 கிலோ கெண்டை மீன் வாங்கியிருக்கோம். ரேட்டு கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ 200 ருபீஸ் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே அங்கே பாருங்கள், உயிரோடு அப்படியே துடிக்குது பார்த்தீங்களா. அதை லைட்டாக அப்படி ஹெட்டில் அட்டாக் பண்ணால் தான் இறந்து போகும். ஹெட்டில் அட்டாக் பண்ணால் தான் அது மயக்கமடையும். அப்போவும் அது வந்து இதுவாகிட்டு தான் இருக்கும், உயிரோடு தான் இருக்கும். அப்படியே அவங்க இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளேடை வச்சு அதோடய செதிலெல்லாம் வந்துட்டு சுரண்டி எடுத்துகிட்டு கட்டிங்க்கு போயிடும். அடுத்தடுத்து கட் பண்ண கொடுத்துருவாங்க. அங்கிட்டு இருக்கார் கட்டிங் மாஸ்டர். அவர் கட் பண்ணி நமக்கு பக்கெட்டில் போட்டு அதுக்கப்புறம் கேரி பேக்கில் போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, இப்படி தான் நமக்கு பிடிச்சி கொடுத்தாங்க. இது எப்படின்னா லோட் ஆட்டோவில் அப்படியே செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லோட் ஆட்டோவில் வந்து தருப்பாலை போட்டு அதுக்குள்ளே தண்ணி ஃபில் பண்ணி மீனை விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, லைவாகவே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃபிஷ்லாம் வளர்க்குறோம். அது இந்த அளவில் நான் இன்னும் நம்ம பெரிய அளவில் மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் இன்னும் வளர்க்க ஆரம்பிக்கலை. ஆனால் இதை பார்க்கும்போது மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்த்தா இப்படி தான் இருக்குமான்னு ஒரு ஆசை வந்துருச்சு நமக்கு. ஃப்யூச்சரில் மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்த்தாலும் வளர்ப்போம். அதுக்கு நம்ம செட்டப்ஸ்லாம் ரெடி பண்ணணும். நம்ம இப்போ இருக்கிறது ரெண்ட் ஹவுஸுங்கிறனால இப்போதைக்கு கப்பி மட்டும்தான் நம்மளால் வளர்க்க முடியுது. அடுத்தடுத்தது கோல்டு ஃபிஷ்ஷு அதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி இந்த கெண்டை மீனை வந்து நம்ம வாங்கிட்டு போய் நல்லா ஃப்ரையு குழம்பு வச்சு சாப்பிட்லான் இருக்கோம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றலாம். பாருங்களேன் எப்படி உயிரோடு பிடிச்சி. எப்படியும் ஒரு 1 ஹவர் அப்படி வீட்டுக்கு நான் ஒரு 20 மினிட்ஸில் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு 1 ஹவருக்குள்ளே குக் பண்ணிடுவாங்க. ஒரு 2 ஹவர்ஸில் நாங்கள் சாப்பிட்ருவோம். என்னால் கொஞ்சம் வீடியோஸ் வந்து போட முடியாமல் போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் இருந்தனால. பார்ப்போம். இப்போ அடுத்தடுத்தது நான் ஃப்ரீ ஆயிடுவேன். இன்னொரு 2-3 டேஸில் வந்து நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நாம் நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் அதுக்கான எடிட்டிங் ஒர்க்லாம் நம்ம முடிச்சுட்டு போடல. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் வேலை இருந்தனால. இதெல்லாம் நம்ம வாங்கின ஃபிஷ் தான், இப்போ கட் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல லைவ் ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு 2 கிலோ வாங்கியிருக்கோம். எப்படியும் இப்போது நமக்கு ஃப்ரை தான் பிடிக்கும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி வச்சா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்போ அந்தமாரி தான் வைக்க சொல்லுவேன். பார்ப்போம் எப்படி சமைக்கிறாங்கன்னு தெரியல. சில நேரம் உப்பு அதிகமாக போட்டுருவாங்க, சில நேரம் உப்பே போட மாட்டாங்க. உப்பே போடலைன்னா கூட சாப்பிட்றலாம். ஆனால் உப்பு அதிகமாக போட்டாங்கன்னா சாப்பிட முடியாது. அந்தமாரி நிறைய டைம் நடந்துருக்குது. நம்ம அண்ணனுங்க நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளீன் பண்ணி நீட்டாக நம்ம என்ன சைஸில் சொல்கிறோமோ அந்த சைஸில் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம கப்பீஸோட வீடியோஸ் வந்து நான் அடுத்தது அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரைஸ்லாம் நிறைய இருக்குது, நிறைய அப்டேட் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பேக் பண்ணிட்டாங்க. நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரிட்டன் போயிட்டுருக்கோம் வாங்கிட்டு. பூரா வழியில் தான் பார்த்தேன். நல்லா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, கிளிங்க அப்படியே இந்த பச்சை பசேல்ன்ற இதில் ஒரு பச்சைக்கிளி, ஒரு 4-5 பச்சைக்கிளிங்க அப்படியே பறந்து போயிட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள், நம்மளை க்ராஸ் பண்ணி போகிறாங்க அந்த பக்கம். அப்படியே அது வந்து அந்த வேலி, பச்சை வேலிகளோடு அது பறந்து போகிற அழகே வேறு. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே. ஸோ அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.